ஹாய் மக்களே, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்களா, இன்றைக்குமே நம்ம இறால் விலைக்கு தாங்க போகிறோம். இப்போ தான் நம்ம ஸ்பாட்டில் இருந்து நம்ம இறால் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் போகணும். நாங்கள் படகுல தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். பாருங்கள், நான் சுற்றி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கடல் தாங்க. ஃபுல்லாகவே பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. நம்மளோட தம்பி மரம் வலிச்சிக்கிட்டே இருக்காங்க. இது வத்தையில் தான் மரம் வலிக்க முடியும். ஏன்னா இதில் இன்ஜின்னா கிடையாது. நம்மளுடைய கையோட உழைப்பில் தான் நம்ம அவ்வளோ தூரம் போக முடியும். மக்களே பாருங்கள், மக்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். கடலோட கிளைமேட் செம சூப்பராக இருக்குது. நாங்கள் கடலில் இந்த மாதிரி பயணம் செஞ்சு தான் போவோம். பார்க்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம இன்றைக்கி நம்மளுக்கு என்னென்ன மீன் வருது, இன்றைக்கி என்னென்ன இறால் நண்டு எல்லாம் வருதுன்னு நம்மளுடைய வீடியோவில் கடைசியில் பார்ப்போம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்ன மீன் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய் மக்களே, நம்ம கடலில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இறால் பிடிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணுங்க. இறாலை தேடி நம்ம தான் போகணும். இறால் நம்மளை தேடி வராது. அதனால் வலைகள் வத்தைகள் எல்லாம் தயாராக இருக்குது. நாங்கள் அதில் தான் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் போயிட்டு எத்தனை மணிக்கு நாங்கள் கரையாக வருவோம் பார்த்தீங்களா, ஒரு 8 மணிக்கு தான் கரையாக வருவோம். ஏன்னா இறாலுக்கு நமக்கு வலைகள் கடலுக்குள்ள மேக்ஸிமம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது வலை கடந்தால் தான் நம்மளுக்கு இறால் நண்டு மீன்கள் எல்லாமே கிடைக்குங்க. அதனால் இந்த இறால் வலையை பொறுத்தவரை நம்மளுக்கு 1 மணி நேரம் தண்ணிகளை நிற்கணும். எப்படியும் நின்றால் நமக்கு இறால்லாம் அதிகமாக வரும். நம்மளுக்கு இறால் வலையில் இன்றைக்கி என்னென்ன வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே நீங்கள் தொடர்ந்து வீடியோவை சப்போர்ட் பண்ணி பாருங்கள். நம்ம கரவலை மீனவன் சேனலை. இதான் எங்கள் ஊர் கடற்கரை. எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கடலில் பயணம் செய்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்மளுடைய சேனலில் கமெண்டில் சொல்லுங்கள். இதாங்க நம்ம இறால் வலை. நம்ம வத்தையில் இறால் வலை ஏற்றி இருக்குது. இதான் இறால் வலை. பாருங்கள், இறால் வலையில் இந்த மாதிரி வலைகள் கலர் கலராக வச்சுருப்போம். மஞ்சள் தனியாக வச்சுருப்போம், ரோஸ் கலரு, அதே மாதிரி பச்சை கலரு, இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வலை விடும்போது நம்மளுக்கு ஒரு சில கலரில் தான் மீன் மாட்டு. நம்ம நண்டு அதே மாதிரி இறால் எல்லாம் மாட்டு. இறாலுக்கு பாருங்கள், உள்ள ஒரு தாட்டு மேலே ஒரு தாட்டு வரும். நடுவை தான் நம்மளுக்கு மால் கிடைக்கும். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, இதான் நம்ம வலையோட எண்டு, நம்ம தலைப்புன்னு சொல்லுவோமா, இந்த தலைப்பை தூக்கி போட்டு தான் நம்ம வலை இழக்க முடியும். அதே மாதிரி லாஸ்ட் எண்ட்லேயும் இதே மாதிரி ஒரு காவி இருக்குது. இந்த காவி மூலியமாக தான் நம்ம இரவு டைங்களில் நம்ம இதை மதிப்பு வச்சு தான் நம்ம இந்த வலையை வாங்க முடியும். ஏன்னா இரவு டைங்களில் நம்மளுக்கு வலை எங்கிட்டு கிடக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி காவியை வச்சு தான் ஒரு அடையாளமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் மக்களே. ஏலம்மா ஏலேலோ ஏலேலம்மா ஏ கண்ணாண்டு பேசுறது எதுவும் பேசாமல் பயன்படுது. ஒத்த போயிடுது. இன்னொன்று ஒரு ஆள் நிறைய வராண்டி கூவணும் அடிக்க வேண்டியதானே. சூளைக்கு வந்தவர் வரணும். எல்லாம் தான் நாள் நிற்கும்.
விலங்க தானே நிற்கிது. அந்த மஞ்சள் வரும்ல, மஞ்சள் ஒரு ஆள் வரும். கரையை இறக்கணும்ல, இதில் ஆள் இல்லை. மேலே ஏற்றிட்டு போயிருக்கணும். ஏற்றியாச்சு. கரையை இறக்கக்கூடாது. போயிருக்கணும் கடல்ல இலங்கையை மேலே போயிருக்கணும். மேலே இறால் நிறைய இறால். ஒரு வேளை முடிச்சா கடலையில் இருந்த ஆடா கிளம்பிடாளு சட்டக்கு சடக்கு வந்தாளாடா. எல்லா பக்கம் பாருங்க. காரம் இன்னைக்கு வருது அதிகமாக. வாடா கிளம்பி. புருஷனுடைய வர கரையை சரிச்சிடக்கூடாது. இதே போயிருக்கணும் வெள்ளங்க அடிச்சுக்கிட்டு. அது வெள்ளங்க தான் முக்கியம். ஆடா கிளம்பி ஒரு விலைக்கு 2 கிலோ ஆள் வந்தால் போதும். அதுக்கு ஆளுக்கு எங்களுக்கு செலவுக்கு எல்லாம் அடிச்சு போடுறா. அடிச்சு போடுறா ராசா செல்லக்குட்டி. ஆடா சும்மாடா சும்மாடா. மேலே படுறாடா. வெள்ளங்க ஆள் வேணும். மேலே வெள்ளங்களுக்கு இருக்குல்ல, அந்த வளப்பும் வெள்ளங்க நிற்கிது. வெள்ளங்க தான் ஆள் நிற்கிது. நிறைய ஆள் இல்லை. அந்த சிவப்பால் வரல. வெள்ளங்கன்றது எல்லாம் வந்துருங்க ஆள்.